ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்கள் தான். அடிக்கிற வெயிலுக்கு இந்த சம்மரில் ஒரு புது விதமான ஹிடன் ஸ்பாட் தேடி இருக்கீங்களா? கோயம்புத்தூர் சரௌண்டிங்லேருந்து எல்லாருமே கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கம் தான் கொடிவேரி தான் போயிட்டுருப்பாங்க. அங்கே வந்து ரஷ் ஜாஸ்தி இருக்கும். பட் அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், க்ரௌடே இல்லாமல் ஒரு இடம் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் நேராக வர வேண்டிய இடம் தான் சிறுமுகை. எங்கே இருந்தாலும் சிறுமுகைக்கு என்ட்ராயிருங்க. கரெக்டாக மேட்டுப்பாளையத்துலேருந்து 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது சிறுமுகையில் உள்ளே வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயில் வரும். அந்த கோயிலேருந்து கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி லெஃப்ட் மூவ் பண்ணிங்கன்னா ஆலங்கும்னு ஒரு லொக்கேஷன் வரும். அந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரைட் திரும்பினீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆயிடலாம். இந்த ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா சுற்றி நமக்கு வீடுகள் உள்ள ஒரு லொக்கேஷன் தான். சுற்றி பார்த்தீங்கன்னா க்ரீனரியாக இருக்கும். இந்த வெயிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீனியாக இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல உங்கள் வண்டியை பார்க் பண்ணிடுங்க. பார்க் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலை ஒட்டினாவில் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு உள்ளே இறங்கும். உள்ளே இறங்குற பாதைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அந்த லோக்கலில் உள்ளவங்க மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இல்லாமல் இருக்குது. அதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா நம்ம வந்திருக்க அந்த லொக்கேஷன் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். அதாவது புது விதமான ஹிடன் ஸ்பாட் தேடி பிடிக்கணுங்கிற ஆசையில் தான் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தேடி பிடிச்சிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆலங்கமூணு இடத்துல படித்துறை நிதி இடத்துல தான் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து சம்மர்லேயும் தண்ணி இவ்வளோ இருக்குது. ஆனால் நீங்கள் எது வின்டர்லாம் வந்தீங்கன்னா தண்ணி நிறைய ஃபுல்லாக போகும். இது வந்து இந்த மேட்டுப்பாளையம் சிறுமுகை சரௌண்டிங் உள்ளவங்களுக்கு நல்லாவே ஒரு அத்துப்படியான ஒரு இடம் கூட சொல்லலாம். ரொம்ப ஒரு க்ரௌட் ஃப்ரீயான இடம். கீழே இறங்கி போனீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கானதாக இருக்கும். ஒரு 20-25 படிக்கட்டு இறங்கணும். இறங்குற இடங்கள்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த நீங்கள் லொக்கேஷனை ரீச் பண்ணிடலாம். கரெக்டாக ஊட்டியோட மலையடி வாரத்தில் ஊட்டி மலையை ரசிச்சுக்கிட்டே இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 1 டே பிக்னிக் ஸ்பாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துருந்தீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து நல்ல ஒரு சின்ன ஒரு சில்லுன்னு ஒரு குளியல் போட்டுட்டு நீங்கள் கொண்டு வந்திருக்க ஃபுட்டெல்லாம் இங்கே வச்சு சாப்பிட்டுட்டு நல்லா குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு நல்ல ஒரு தரமான பிக்னிக் ஸ்பாட் கூட சொல்லலாம். இந்த ஸ்பாட் கரெக்டாக ஆலங்கம்முங்க இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு. சிறுமுகையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காஞ்சிபுரத்துக்கு அடுத்தது பட்டு சாரி வந்து ஃபேமஸானது. ஸோ அதுக்கப்புறம் இந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபெமிலியரான இப்போ ஒரு ரீசெண்டாக பிக்னிக் ஸ்பாட்டாக மாறிட்டு வருது. இந்த லொக்கேஷன் இன்னும் நிறைய பேருக்கு அறியாமல் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து இன்னும் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. சுற்றி பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம இப்போ வந்திருக்க சம்மர்லேயும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ க்ரீனியாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா மதியானம் 12 மணிக்கு எவ்வளோ ஒரு க்ரீனியாக இருக்குது. அப்போது வின்டர் டைமில் வந்தால் இந்த இடம் வந்து எவ்வளோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி உங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ஒன் டைம் நீங்கள் விசிட் பண்ணுவோம். க்ரௌட் ஃப்ரீயாக எனக்கு ஒரு ஹிடன் ஸ்பாட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லொக்கேஷன் உங்களுக்கு வந்து ஏற்ற இடம் கூட இதை சொல்லலாம். இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டே டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள்லாம் கூட்டு வரும்போது இங்கே லோக்கல் கைட்லைன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல தண்ணி ஆழம் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால் சேஃபாக வந்து குளிச்சுட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு தரமான பிக்னிக் ஸ்பாட் கூட இதை சொல்லலாம். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல் வேணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.